மக்களே வெல்கம் பேக் another வீடியோ இன் மதுரை. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மதுரையில் நம்ம வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். நீங்கள் வீடியோஸ் பார்த்தா தெரியும், மதுரை வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வந்து ஒரே மாதிரி காஸ்டியூமில் தான் இருப்பேன். ஏன்னா காலையில் ஒரு காஸ்டியூமில் கிளம்புனா நைட் நம்ம ரூமுக்கு போகிற வரைக்கும் அதே காஸ்டியூமில் தான் வீடியோ எடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து டே 2, அதாவது சாட்டர்டே வந்து நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கடையோட பேர் பார்த்தீங்கன்னா திராவிடன் உணவகம். நீங்கள் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரோட எந்த ரசிகரோட கடைன்ற மாதிரி. ஆமாங்க, அவங்களோட ரசிகர்னு கூட சொல்லலாம், அவங்களோட தொண்டர் கூட சொல்லலாம். அவங்க வச்சு நடத்துகிற இந்த கடை தான் அது. இந்த கடையில் வந்து நம்ம மினிஸ்டர்ஸ், இந்த கனிமொழி மேடம், அதுக்கு முன்னாடி எனக்கு சரியாக பேர் தெரில, மினிஸ்டர்ஸ் அவங்களோட இது எல்லாமே இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க. எல்லாமே உள்ள ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னால் அது தாங்க ஸ்பெஷலு. பரோட்டா ஸ்பெஷலு, நான்வெஜ் சைட் டிஷ்ஷஸ்ஸு, அதுதான் ஸ்பெஷலே. வேறு ஒன்றும் இங்கே ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் நான் சொல்லலை, இதுதான் ஸ்பெஷல். மதுரைனாலே பரோட்டா தானே. ஃபஸ்ட்லாம் வந்து மதுரைனா இட்லி சொல்லுவாங்க, மதுரை மல்லின்ற மாதிரி மதுரை இட்லி சொல்லுவாங்க. இப்போலாம் இட்லின்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. மதுரை வந்தால் பரோட்டா, சேர்வா, அந்த சேர்வா தான் இங்கே ஸ்பெஷலு. கூட்டம் செம்ம கூட்டம் இருக்குதுங்க. இங்கே தான் ஆயில் பரோட்டா, அதாவது எண்ணெய் பரோட்டா வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பூரி பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஆயில் பரோட்டாவும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அதுவுமே எடுத்துருந்தோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஐயாயிட்ட நம்ம போய் பேச முடியுமான்னு தெரியல, ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. விட்டு போயிட்டு மற்ற டீலர்ஸ் எவ்வளோ கேட்க முடியுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் வந்து கணேசன். கடை பேர் வந்து திராவிடன் உணவகம். பேரை பார்த்தாலே தெரியுது. கடை எப்படி ஆரம்பிச்சீங்க? கடை அப்பா காலத்துலேருந்து ஆரம்பிச்சது. உங்க அப்பா காலத்துலயா? ஆமாம். ஓகே, எத்தனை வருஷம் இருக்குங்க? அது வருஷம் கணக்கு பார்த்தா 80 வருஷம் 85 வருஷம். 85 வருஷம். ஆமாம், அப்பா கல்யாணத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேன். அவங்க அப்போ வந்து டீ கடை டிஃபன் ஐட்டம் தான் இதுதான் அப்போ. ஆமாம். இப்போ தான் நாங்கள் வந்த பிறகு தான் இந்த பரோட்டா இந்த ஐட்டங்கள்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இதில் ஸ்பெஷலில் வந்து எண்ணெய் போட்டா, முட்டை தம்மு, சிக்கன் வச்சு, மட்டன் வச்சுன்னு எல்லாம் போடுறதான். ஓகே, நீங்கள் வந்து எல்லாம் போடுறீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? நாங்கள் வந்து ஒரு 45-50 வருஷம் இந்த கடை. 50 வருஷம். ஆமாம். ஐயா, அப்போ என்ன விலைக்கு கொடுத்தீங்க, இப்போ என்ன விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்க? அப்போ வந்து போட்டா வந்து 3/4 ரூபாய் கொடுத்துச்சு சாதா போட்டா. ஆமாம், கம்மி தான் அப்போ எல்லாம், எல்லாமே கம்மி. இப்போ அப்படியே விலை வச்சு கூட எல்லாமே கூடிடுச்சு. இப்போ வந்து போட்டா 15 ரூபான்ற எல்லாம் நிற்கிது. என்ன போட்டா இருக்குது அது 18 ரூபா, முட்டை தம்முன்றது 90 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரேட்டு. மட்டன் ஐட்டம் பூரா எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாம் வீட்டு பக்கம் வந்தான். மட்டன், சிக்கன், குடல், தலைக்கறி, காடை எல்லாமே வீட்டு பக்கம். எல்லாமே வீட்டு தான் இருக்கும். என்னென்ன சைட் டிஷ் கிடைக்கும்? என்ன டைமில் வந்து எல்லாம் கிடைக்கும்? 1 மணிக்கு வந்தோம்னா எல்லாமே கிடைக்கும். தலைக்கறி, குடல். மதியம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும். நைட்டு 11 ரூபா வரைக்கும். பரோட்டாக்கு வந்து சிக்கன் கிரேவி ரூபா, மட்டன் கிரேவி, சாதாரண கிரேவி இருக்குது. ஆமாம், ஒரு கொட்டாங்கன்னா ரெண்டு கிரேவி கொடுப்போம். எக்ஸ்ட்ரா ஐட்டம் வேணால் அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா ஐட்டம்னா என்னென்ன? குடல், வறுவல், கோழி, காடை, தலைக்கறி, மூளை இருக்கும். அந்த ஐட்டம் நம்ம கடையில் தலைவர்களோட ஃபோட்டோலாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்து அப்பா காலத்தில் வந்து கலைஞர் வந்திருக்காப்புல, நடிகர் எம்ஆர் வந்திருக்காங்க. ஆமாம், அப்பா காலத்தில். ஆமாம், அப்போ வந்து கல்யாணம் முடிக்கு முன்னாடி. அப்போல்லாம் நாங்களாம் கிடையாது, அந்த காலம் சொல்லுவாங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்த பிறகு தான் பிடிஆர் இங்கே ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ மந்திரி ஆன பிறகு வாடிக்கை வருவாங்க, வீட்டுக்கு பார்சலும் போயிடும். இப்போ வரைக்கும் மெட்ராஸில் இருக்க வரைக்கும் இல்லை, இங்கே வந்துட்டாங்கன்னா ஃபோன் பண்ணிடுவாங்க, அது பார்சல் ஆகி போயிடும். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மட்டன் வறுவல், பரோட்டாவும் வறுவல் தான். அவங்களுக்கு ஆமாம், மட்டன் சிக்கன் சொல்லுவாங்க. சொல்லலாம். ஓகே, கனிமொழி மேடம் தான் இருக்குது. ஆமாம், அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அப்படியே கடைக்கு வந்தவங்க. கடைக்கு தலைவர்கள்லாம் இது பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம், அது அப்பா காலத்தில் கட்சிக்கு தானே தீவிரம். கட்சி படிப்பகமாக இருந்தது. படிப்பகமாக இருந்தது. பகலில் கடை இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே படிப்பகம் மாதிரி முக்கியமான ஆளுக்கு பூரா வந்து மீட்டிங் மாதிரி போட்டு பேசிக்கிடுவாங்க. அதனால அப்பா வச்சது பாரு. நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதே மாதிரியே கொண்டு போகிறோம், அவ்வளோதான். ஏன் மாற்றணும்னு நினைக்கிறேன்? நிறைய பேர் நல்லா இருக்குன்னு அப்படியே அதே இதை வச்சுதான் அப்படியே வச்சு இந்த இடத்துக்கு தான் அமைப்புன்ற மாதிரி. என்ன விலைங்க சைட் டிஷ் எல்லாமே? சைட் டிஷ் வந்து மட்டன் வந்து 110 ரூபா, காடை 100 ரூபா, குடல் 100 ரூபா, சிக்கன் வந்து 80 ரூபா. நம்ம எல்லாமே அந்த ரேட் தான் எல்லாமே. ஆமாம், காடை அதிகபட்சம் விலைனா என்னது? மூளை மட்டும் தான். மூளை வந்து 130 ரூபா. அது ஒன்று, அவ்வளோதான்.
மட்டன்னு 110 ரூபா. எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கம்மியான ரேட் தான். எங்க 110 ரூபாய்க்கு மட்டனா? சிக்கன் 110 ரூபாய்க்கு வருங்க கொடுக்குறாங்க. இங்கே நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த லிமிட்டாகவே கொடுத்து கொண்டு வந்துட்டோம். அந்த விலைக்கு. அந்த விலைக்கு. அதான் பரோட்டாவே இப்போ 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு சில இடங்களில் 20 ரூபா 20 ரூபா தான். எடுக்க போனதுல 20 ரூபா. அதான் 20 தான். இங்கே பரோட்டாவே 15 ரூபாங்க. பொரிச்ச பரோட்டா கூட இருக்குங்க. ஆமாம். ஆயில் பரோட்டா இங்கே மட்டும் தான் கிடைக்கல. ஆமாம், இங்கே நமக்கு போட்டுக்கிட்டே ஆரம்பத்துலேருந்தே பழக்கம். அது ஈவினிங்கில் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்போம். ஆமாம். ஏன்னா ரொம்ப போட்டு மிச்சப்படுத்துகிற மாதிரி வச்சுக்க மாட்டோம். அளவாக போட்டு காலி பண்ணுற மாதிரி வச்சுக்கிடுவோம். கடைக்கு லீவு இருக்குங்களா? கடைக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு. சண்டே லீவுங்களா? ஞாயிற்று. சூப்பர். சண்டே லீவு. நீங்கள் நல்ல வேலை நான் இன்னைக்கு பிளான் பண்ணேன். கடை எங்கே இருக்கு இடம்? அழகடி, புதுச்சேரி ரோட்டில் அழகடின்ற ஏரியாவில். அங்கே மெயினாக புதுச்சேரி ரோடுன்னு தான் தெரிஞ்சு மெஜரா கொடிச்சு மில் பக்கத்தில். ஓகேங்க, நன்றிங்க. நன்றிங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். ஃபஸ்ட் டைம் முன்னாடி ஒரு 2-3 தடவை வந்தேன். எப்பவுமே டிமாண்டு தான். வரும்போதெல்லாம் டிமாண்டு தான். ஏமாந்து இல்லைன்னு போயிடுவோம். சீக்கிரம் வரலாம்ண்ணா. அது கரெக்டு தான். சரி, அப்படியே வரும்போது வர்றது ஏதோ இருக்கும் நம்பிக்கையில் வருவோம். ஆனால் காலியாக இருந்துருவாங்க. இன்னைக்கு அதுலேருந்து ஒரு கார்விங்காகவே இருந்துச்சு. எப்படியா இங்கே வந்து சாப்பிடணும். இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு திருப்பி ஏமாற்றுறேன். என்ன ஏமாற்றம் வச்சு? இன்னைக்கு லேட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி சீக்கிரம் வந்து சாப்பிடணும். இன்னைக்கு என்ன ட்ரை முக்கியமான கிரேவிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிரேவி தான் மேட்ரு. அது இல்லைன்றாங்க, காலியாக இருந்துச்சுன்றாங்க. ஆனால் நார்மல் கிரேவி தான் இருந்துச்சுன்னா மீடியமாக தான் இருந்துச்சு. ஆனால் பரோட்டா நீங்கள் அதான் கிடச்சிது. ஆமாம், அதான் கிடச்சிது. வேறு எதுவும் இல்லைன்ட்டாங்க. எதுவுமே இல்லை. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் ட்ரை பண்ணணும். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா மக்கள் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணோம். பட் பரோட்டா நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒரு சில இடங்கள்லாம் நல்லா வெந்திருக்காது. அதனால் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் பரோட்டாவில். பட் நல்லா வெந்துருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கேன். நான் 2 டைம்ஸாக வந்திருக்கேன். பட் சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக நல்லாவே இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடு, அதாவது இல்லை எந்த எதிர்பார்ப்புமே வரல. எனக்கு கணக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சென்னை ஃபுட்டுக்கும் நம்மளுக்கு இங்கேக்கும் வித்தியாசம் தெரியும்ல. கண்டிப்பாக எனக்கு தெரியுது. நேட்டிவ் ஃபுட்டுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சு. நான் மட்டன் சுக்கா சாப்பிட்ருந்தோம், புரோட்டா வடியில் அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்ருந்தோம். உங்களுக்கு ஸ்பெஷலாக இங்கே என்ன பிடிச்சிருந்து? 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்களே? சுக்கா தான் நல்லா இருந்துச்சு. சுக்கா, மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா, புரோட்டா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம சென்னையில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சென்னையில் அந்தளவு நம்ம ட்ரை பண்ணதில்லை. இல்லை, இந்த டேஸ்ட் அங்கே கிடைச்சிருக்கா? இல்லை ப்ரோ, கிடச்சதில்லை. இங்கே மட்டும் தான். ஆமாம். ரிட்டர்ன் எப்போ சென்னைக்கு வருவீங்க? ஃப்ரைடே ப்ரோ. ஃப்ரைடே. ஆமாம். சென்னையில் நல்லா இல்லைன்றீங்க, திட்ட போகிறாங்க. நல்லாவே இல்லை, இந்த டேஸ்ட் வேறு, சென்னை டேஸ்ட் வேறு. ஆமாம், அது உண்மைதான். இப்போ நானுமே ட்ரை பண்ணேன். அங்கே கொடுக்குற பரோட்டா கொடுக்குற டேஸ்ட்டும் இங்கே வேறு மாதிரி தான். இப்போ இங்கேயுமே இந்த கடையில் இருக்கிற சாப்பாடுக்கும் நீங்கள் வேறு கடையில் எடுத்தீங்கன்னா இதே சாப்பாடு எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் சென்னை தனி ஃப்ளேவர், மதுரை தனி ஃப்ளேவர்.